அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் நோய்க்கு வீட்டில் இருந்த மாதிரியே எத்தனை வருடமாக இருக்கக்கூடிய சொரியாசிஸ் இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு முற்றிலுமான தீர்வுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலே சரி, அது கொஞ்சம் நாள்களில் சொரியாசிஸ் இல்லைன்னா கூட அது வரவழைக்கக்கூடிய அளவுக்கு அதிகபட்சமான மாத்திரைகளும் ஸ்டீராய்டுகளும் தான் பொதுவாக பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை சற்று கூட யாரும் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாம்பு கடி பூச்சிக்கடினால் ஏற்படக்கூடிய அரிப்பு விஷங்களை ஒரு சின்ன மந்திரம் போட்டு அந்த விஷமுறிவு அப்படிங்கிறது அங்கே நடந்துரும். ஆனால் இன்னைக்கு அரிப்புக்கு தனி மாத்திரை, அலர்ஜிக்கு தனி மாத்திரை, அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடியது இன்ஃபெக்ஷன் சொல்லி மாத்திரைகள் கொடுத்து ஒரு நோயை, ஒரு மிகப்பெரிய சளிக்கழிவின் உடம்பை என்ன மாத்திடுறாங்க, சளி கூடமாக மாத்திடுறாங்க. அப்ப சொரியாசிஸ் வருவதற்கான உண்மையான காரணம் என்ன? எல்லா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமான ஒற்றை தீர்வு பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம். வீட்டில் இருந்த மாதிரியே எத்தனை வருடமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படி நாமே நம்ம உடம்பை சீரமைத்துக் கொள்ள முடியும்னு நம்ம பார்க்க போறோம். நமக்கு என்ன நோய் இருந்தாலும் சரி, அதை எப்படியாச்சும் ஒன்று சமாளிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உடம்புல அதிகபட்சமான வலிகள் இருந்தால் ஒரு பெயின் கில்லர் போட்டுடலாம். பிபிஓ, சுகரோ எது இருந்தாலும் அதை ஒரு கடைசி கட்டம் வரைக்கும் சமாளிக்க முடியும். ஆனால் இந்த தோல் நோய் மாதிரி கொடுமையானது ஆற்றொன்னா தோல் நோயின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த தோள்களில் ஏற்படக்கூடிய புண்களில் பார்த்தே மனம் வெம்பி போகும். எங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் அது குறைந்தபாடே இல்லாமல் பேஷண்ட்டுடைய முழுமையான நம்பிக்கையும் சிதைஞ்சு போயிடும். ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் கம்ப்ளீட்டாக அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை புரிந்து கொண்டு அவங்க நோயை வீட்டிலிருந்து எந்த அளவுக்கு சரி செஞ்சுக்க முடியும்னு தான் நம்ம கம்ப்ளீட்டான ஒரு கோர்வையான தகவல் கொடுக்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் சிரத்தை எடுத்து பொறுமையோடு ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பது கண்டிப்பாக சாத்தியம். சரி, ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிற மாதிரி நாம் ஒரு ரிசல்ட் நம்ம கிளினிக்கில் கம்ப்ளீட்டாக சொரியாசிஸ் மாதிரி ஒரு ஸ்கின் நோயை சரி பண்ண ரிசல்ட்டோடு ஆரம்பிக்கலாம். இது பேஷண்ட்டுடைய பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம். கால்களில் எந்த அளவுக்கு அப்படியே கொசன்னு அந்த புண்ணு கருன்னு இருக்குன்னு, பேஷண்ட்டுக்கு தாங்க முடியாத அரிப்பு. கால்களில் கையை வச்சாங்கன்னா அந்த புண்ணை ரத்தம் வர வரைக்கும் அவங்களுக்கு அந்த இச்சிங் இருக்கும். ஸோ அப்போ அப்பேற்பட்ட அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு சொல்லி கொடுத்து சரியான மருந்துகளை தேர்வு செய்து கொடுத்து 5-6 மாதம் கழித்து அவங்களுடைய கால்கள் பார்க்கலாம். அந்த புண்கள் வடுவே சுத்தமாக இல்லாமல் மறைஞ்சிருச்சு. அந்த இருந்ததற்கான சிறிய அடையாளங்கள் மட்டும்தான் அவங்க கால்களை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருந்த புண்களை சரியானதற்கான ஒரே காரணம் அவங்க உணவில் இருக்கக்கூடிய தவறுகளை அவங்க திருத்தி கொண்டது மட்டும்தான் மிகப்பெரிய காரணம். இல்லைனா எந்த ஒரு மருத்துவராலும் எந்த ஒரு மிகப்பெரிய மருந்துனாலும் இந்த தோல் நோயை சரிப்படுத்தவே முடியாது. மருந்திற்கு மட்டுப்படக்கூடிய நோய் தோல் நோய்கள் அல்ல. நாம் எதையெல்லாம் நம் உடம்புக்குள் ஒளித்து வைத்தோமோ அதோடைய ஒரே வெளிப்பாடு தான் இந்த எல்லா விதமான தோல் நோயும். அதுக்கு நீங்கள் சொரியாசிஸ்னு பேர் வச்சுக்கலாம், எக்ஸிமான்னு பேர் வச்சுக்கலாம், டெர்மட்டிட்டிஸ்னு பேர் வச்சுக்கலாம், கேண்டிடியாசிஸ்ன்னு பேர் வைங்க, இல்லை மெலனோமான்னு சொல்லக்கூடிய ஸ்கின் கேன்சராக இருக்கட்டும், வெட்டிலிகோவாக இருக்கட்டும், படர்தாமரை, ரிங்வார்ம்ஸ், ஆக்னேன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம், ஆலோபேஷியா முதற்கொண்டு இவை எல்லாவற்றுக்குமான காரணம் நாம் அவசரத்தினால டம்ப் பண்ணி வச்ச ஒரு கழிவுடைய பரிமாற்றம் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ சொரியாசிஸ் உட்பட இந்த லூப்பஸ் எல்லா விதமான நோய்களும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஸ்டிராய்டுடைய வெளிப்பாடு ஒரு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய நோய்களை அதிகரித்துவிடும். சரி, நம்ம இதை ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறுகளை புரிகிற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம், இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு ஸ்கின்னில் எந்த அளவுக்கு இந்த நோய் முற்றி போயிருக்குன்னு. கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக இவங்களுக்கு அதிகமாயிட்டே போதே தவிர கம்மியாகிறதே கிடையாது. சரி, பேஷண்ட்டுடைய ஃபுட் லிஸ்ட்டு நம்ம எப்பயுமே எல்லா பேஷண்ட்டுக்குமே ஒரு ஃபுட் லிஸ்ட்டை சென்ட் பண்ண சொல்லுவோம். அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுடைய பட்டியல் இது அவங்க கையால் எழுதின பட்டியல். இதை நீங்கள் பார்க்க
பார்க்கலாம். இது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதை விடுத்து ஒரு மருந்தால் இந்த நோய் சரியாயிடும், ஒரு விஷயத்தினால ஒரு மருத்துவர் இதை குணப்படுத்திடுவார் அப்படின்னு யாருமே கற்பனை கூட செய்து பார்க்காதீங்க. சரி, இவங்க உணவில் என்னென்ன இருந்தது நம்ம வரிசையாக பார்க்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா எக்கு, மட்டன், அடுத்து பீஃபு, பன்றிக்கறின்னு சொல்லக்கூடிய ஃபோர்க்கு, பீனட் வேர்க்கடலை ரொம்ப விருப்பமான உணவு அவங்களுக்கு. அடுத்தபடி பார்த்திங்கன்னா பாதாம் மில்க், ரோஸ் மில்க், கலர் பவுடர் போட்ட இந்த குளிர்பானங்கள். அப்புறம் அவங்க சாப்பாட்டுக்கு பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்ச சாதம். அடுத்து கோதுமை தோசை அதிகமாக உட்கொள்கிற பழக்கம், ரவையில் செய்த உப்புமா, அதிகபட்சமான கடலில் இருக்கக்கூடிய உணவுகள், கடல் உணவுகள்னு சொல்லக்கூடிய மீன், பிரான்ஸ், இது போன்ற இறால் போன்ற விஷயங்கள் அதிகமாக எடுக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸு, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு. அடுத்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி, போண்டா கடையில் சாப்பிட்ற பழக்கம் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த உணவுகள், அதாவது ஒருத்தருடைய உணவில் 1-2 தவறுகள் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த குப்பைகள் கழிவுகளே அவங்க உடம்புக்குள்ளே உணவாக போயிட்டு இருந்தா இந்த நோய் பெருகுமா குறையுமா? அப்போ சற்று யோசித்து பார்க்கணும். நீங்கள் எவ்வளவு மருந்துகள் உள்ளே போட்டாலும் சரி, அங்கே அந்த குப்பைகளை நீங்கள் மறுபடியும் கொட்டாமல் இருந்தால் தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய குப்பைகள் டீகம்போஸ் ஆகும். அந்த குப்பைகளை டீகம்போஸ் பண்ண வந்தது தான் இந்த ஃபங்கஸ், வைரஸ், பாக்டீரியாஸ் எல்லாமே. ஆனால் பழைய தூக்கி எங்கே போடுறோம்? யாராவது ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்தோன்னா நம்ம வீட்டில் அடுத்த நாள் பிரச்சனை வரும், அப்போ அவங்க தான் கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது போல் உடம்பை சரி செய்ய வந்த இம்யூன் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடம்புக்கு எதிரான விஷயமாக கற்பனை செய்து கொண்டு நம் நோயை நாமே பெரிதுபடுத்தி கொண்டே போகிறோம். சரி, இப்போ இந்த உணவுகள் எல்லாம் என்ன தவறு இருக்குன்னு ஒரு தோல் நோய் இருக்க பேஷண்ட்டுக்கு புரியணுமா வேணாமா? கலர் பவுடர் போட்ட உணவை சாப்பிடக்கூடாது. இந்த நான்வெஜ் நீங்கள் எது சாப்பிட்டாலுமே அந்த உடலை அழிக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் தான் அதில் இருக்கும். அப்போ அது நம்ம உடம்புக்கு நல்லதா? கண்டிப்பாக கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை வறுத்தப்புறம் அதிகபட்சமான கொழுப்பு, அந்த கொழுப்பை தின்னு நம்ம உடம்புல அந்த கெட்ட கழிவுகள் அதிகமாகிட்டே போகும், கெட்ட நுண்ணுயிர்கள் அதிகமாகிட்டே போகும். அடுத்து நம்ம குக்கரில் சாதத்தை சமைக்கும் பொழுது அது டோட்டலாக நம்ம உடம்புக்கு ஒரு டோட்டல் வேஸ்ட், ஒரு கழிவு பிண்டமாக அது மாறிடும். பச்சரிசி ரொம்ப ரொம்ப சத்தாச்சு உடம்புக்கு. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா பச்சரிசி சூடு, வாயுக்களை அதிகப்படுத்திடும். நம்ம உடம்புல கேஸ் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது கழிவுகள் சரியாக என்னாகாது, வெளியே போகாமல் பிளாக்ஸ் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு அதிகமாக பயன்படுத்துறது, பருப்பு மந்தம். அப்போ நம்ம உடம்புல என்ன ஆகிடும்? ரத்த ஓட்டத்தை கம்மிப்படுத்திடும், பிளட் சர்க்குலேஷன் கம்மியாயிடும். கோதுமை தோசை அதே போல் தான், ஃபர்மெண்ட் ஆகாத உணவு, குளூட்டன் அதிகமாக இருக்குது. அப்போ மாவு பொருளை எடுத்தால் நம்ம உடம்பு கண்டிப்பாக இது போல் புழுத்து போகும் அப்படின்றதுல சந்தேகமே வேணாம். அது போல் தான் ரவை உப்புமாவாக இருக்கட்டும், சிப்ஸாக இருக்கட்டும். சரி, கேரட் பீட்ரூட் ஜூஸ் ஏன் வேணாம் அப்படின்றனா, இந்த கேரட் பீட்ரூட் பல வருடங்களுக்கு முன்னாடியே அதில் நிறைய ஜெனட்டிக்கலான மாடிஃபிகேஷன் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதனால் வரக்கூடிய எல்லா நம்ம நினைக்கிற நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கும் அந்த மாதிரி நினைப்பே உங்களுக்கு வேண்டாம். இவை அனைத்துமே நம்ம உடலுக்கு மிக மிக ஒரு கேடான ஒரு விஷயங்களை தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த ஒரு எக்ஸிமா, இந்த கால்கள் எக்ஸிமா இருக்கக்கூடிய பேஷண்ட்டுடைய உணவில் மருத்துவர் பரிந்துரை பண்ண அதிகமான புரோட்டீன் இன்டேக்கு அவங்களுடைய பிரச்சனையை ரொம்பவே அதிகப்படுத்தி ரத்தம் வர வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் புரோட்டீனுக்காக மட்டனும் முட்டையும் எடுக்கணும்னு. ஒரு தோல் நோய் இருக்கிறவங்க கறிமீன் சாப்பிடக்கூடாதுன்ற பேசிக் நாலேஜ் கூட இல்லாததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு மிகப்பெரிய நோய்களை உருவாக்கி மலை போல் குவித்து வைத்து கொண்டு அதற்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் விழி பிதுங்கி கொண்டிருக்கிறாங்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே. சரி, இப்போ இந்த அளவுக்கு டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆயிருந்தால் கூட சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்ஸை வீட்டிலே ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த நோயுடைய வீரியத்தை தடுத்து அந்த புண்களை ஆற்ற முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 5 ப்ராசஸ் நம்ம வீட்டில் இருந்து இமீடியட்டாக பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்னும் உணவு பற்றி உங்களுக்கு அடிஷ்னலாக தகவலுக்கு நம்ம சேனலில் தோல் நோய்க்கான ஒரு சிறப்பான பதிவு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கை நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உணவு நீங்கள் சாப்பிடணுன்ற ஒரு தெளிவான தகவல் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், சொரியாசிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுடைய கால்கள் நீங்கள் பார்க்கலாம்.
அவங்களுடைய கால்கள் அவங்க உடம்புல கழிவுகள் இருக்குங்கிறது தெள்ளத் தெளிவா அந்த கால்கள் மூலமா நீங்க கண்ணாடி போல அவங்க உடம்புல எப்படி அந்த ஸ்கின் தோல் நோய் புண்கள் இருக்கோ அது அப்படியே அவங்க கால்கள்ல இருக்கு. அது போல நம்ம கால்கள்ல வச்சே நம்ம உடம்புல கழிவுகள் தேக்கம் அடைஞ்சிருக்குங்கிறது கண்டுபிடிச்சலாம். ஸோ நீங்க அடுத்த ஃபோட்டோஸ்லாம் கூட பார்க்கலாம். பேஷண்ட்டுடைய வயிற்றுப்பகுதி நடுப்பகுதி தான் கால்களுடைய நடுப்பகுதி தான் வயிற்றுப்பகுதி. அங்க எந்த அளவுக்கு அவங்க ரத்தம் கெட்டு போயிருக்கிறத கால்கள் கண்ணாடி மாறி பிரதிபலிக்கின்றன. அப்ப இந்த எல்லா விஷயங்களும் நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுவதன் மூலமாக நம்முடைய உடம்புடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்த முடியும். எந்த ஒரு நோயும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர், சொரியாசிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், வாழ்நாள் முழுக்க சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாவது நம்ம ஒவ்வொரு பதிலும் சொல்றோம் நமக்கு எதிர்ப்புற நமக்கு யாராவது நம்மளே வேலை செய்ய முடியுமா? அப்ப உலக இயற்கையோட படைப்பு நமக்கு எதிராக வேலை செய்யவே முடியாது. அப்ப நாம் சொல்லி கொடுத்ததை மட்டும் சற்று புரிஞ்சுக்கணும். இந்த கழிவுகளில் பாக்டீரியாக்கள் அதை தின்று நம்ம ரத்தத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுதான் நம்ம டெஸ்ட் எடுத்துட்டு வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஒரு வழியாக மட்டும் கெட்ட பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள உள்ள போகும். அது எந்த உயிரினம் இறந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சிரும். மற்றபடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை தின்பதற்காகத்தான் நம்ம உடம்புல எல்லா விதமான நுண்ணுயிர்களுமே நமக்கு வந்து உருவாகும். ஓகே, இப்போ நம்ம இந்த டயட்டை விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் சொல்ல போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக் ஃபுட். இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் எடுக்கத்தான் உடம்புடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகி எல்லா புண்களும் மறையும். அடுத்து சொரியாசிஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கின் கேர் லேகியம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து அரிப்பு பவுடர். இந்த தோல்வியாதி இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அரிப்பு அப்படிங்கிறது தாங்கவே முடியாது. எவ்வளோ மருந்து மாத்திரைகள் போட்டாலுமே தாங்க முடியாது. அப்போ அதை நிறுத்துவதற்கான ஒரு அரிப்பு பவுடர் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது கூடயே இந்த அரிப்புகளை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளவர் ரெமெடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம கலந்து பயன்படுத்தணும்னு பார்க்க போகிறோம். அடுத்து 4வது விஷயம் டர்மரிக் ஸ்டொமக் வாஷ். குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா பிளட் பியூரிஃபையிங் ஜூசஸ். இந்த கழிவுகளை வெளியேற்றணும்னா ரத்தம் ஊறணும், ரத்தம் சுத்தமாகணும். அதற்கு பெஸ்ட்டான ஜூசஸ் அவங்க என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோபியாட்டிக் உணவு. நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 அரிசிகளை வாங்கிக்கோங்க. குதிரைவாளி, ராகி, மாப்பிள்ளை சம்பா. இதை 3ஐயும் அரைத்து அதில் மண் சட்டியில் நல்ல பிறகு 25 நிமிஷம் நல்லா வேக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறிய பிறகு இரவு தண்ணீர் ஊற்றி வச்சுங்கன்னா 10 மணி நேரம் தண்ணியில் ஊறணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும். அடுத்து 2வது இந்த கூழ் தான் அவங்க உடம்புல மேஜரான ஃபுட்டாக உள்ளே போகணும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் வரைக்கும் வெறும் வெள்ளை சோறை சாப்பிட்றதை விட்டுட்டு தாராளமாக அவங்க இதையே உணவாக எடுத்துக்கலாம். இதை எடுக்க அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சளி நல்லா அழகாக மோஷன் குடலுக்கு எட்டும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கிளீனிங் பவுடர்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா மலம் வழியாக அந்த சளி வெளியே போக போக தோலில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறுவதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஓகே, அடுத்து நம்ம இந்த சளிகளை வெளியேற்றுவதற்கான ஒரு சொரியாசிஸ் ஸ்கின் கேர் லேகியம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் லேகியம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். ஏன்னா அதை நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வைக்கிறதுனால அதில் நல்ல பாக்டீரியாஸ்கள் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த மருந்து ரெட்டிப்பாக நம்ம அதை பவுடராக கன்சியூம் பண்ணுறதுக்கும் லேகியமாக கன்சியூம் பண்ணுறதுக்கும் ரெட்டிப்பான ஒரு வேலை வந்து நமக்கு அங்கே நடக்கும். சரி, இப்போ இதற்கு நம்ம எப்படி வந்து இந்த லேகியம் செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம ஒரு நாட்டு வெல்லத்தை ஒரு பாகு பதத்துக்கு காய்ச்சிக்கணும். அது கூட இப்போ நம்ம சொல்கிற அளவில் இந்த பவுடர் எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். கிஸ்மிஸ் திராட்சை ஒரு 50 கிராம் போட்டுக்கணும். நிலவாகை ஒரு 50 கிராம் போட்டுக்கணும். ரோஜா பவுடர் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். குப்பைமேனி பவுடர் ஒரு 2-3 ஸ்பூன். அதே மாதிரி வேப்பிலை பொடி ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம சொன்ன அளவில் மிக்சியில் அரைச்சி அந்த வெல்லம் பாகு பதம் கம்பி பதம் வந்தப்புறம் இதை போட்டு நல்லா கிண்டி 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் தேன் விட்டு லேகியமாக இறக்கி வச்சுக்கோங்க. இதை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 3 முறை வரைக்கும் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுக்கலாம். சாப்பிட்ட பிறகு இதை எடுக்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா ஸ்டொமக் வந்து க்ளீன் ஆகும். நம்மளோட குடல் வந்து என்ன கலரில் மோஷன் வெளியே போகுது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம உடம்புக்குள்ளே எந்த அளவுக்கு இந்த கழிவுகள் தேங்கி இருக்குன்னு. அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் போகும், பச்சை கலரில் போகும். இந்த மாதிரிலாம் போகாததுனால தான் அது உடம்புல சொறிப்பிடித்து போயிடுது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் உணர ஆரம்பிக்கணும். அடுத்து 3வது விஷயம் இந்த அரிப்புக்கான அரிப்பு பவுடர். இதற்கு தேவையான பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுகுறிஞ்சான், ஆடு தின்னாப்பாலை, சிறியானங்கை. இது 3ஐயும் சம அளவு கலந்து காலையில் 1 கிளாஸ் மோரோட இந்த பவுடர் கசப்பு பவுடரை சாப்பிட்டே வர அரிப்பு என்பது முற்றிலுமாக குறையும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த தோல்வியாதி இருக்கவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. எல்லாத்துக்குமே சந்தேகப்படுறது, பயப்படுறது. இது 2 தான் அவங்களுடைய பேசிக்கான குணமாக இருக்கும். யாரையுமே
நம்ப மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு புண்பட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ளவர் ரெமெடியில் செர்ரி ப்ளம் இம்பேஷண்ட் இந்த 2 மருந்தையும் வாங்கி இது 2ம் மொத்தமாக 4 ட்ராப்ஸ் ஈக்குவலாக தண்ணியில் கலந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 முறை எடுக்க அவங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படும். உடம்புல இருக்கக்கூடிய அரிப்பு இமீடியட்டாக குறையும். அடுத்து 4வது அவங்க குடலை க்ளீன் பண்ணுறதுக்கான டர்மரிக் ஸ்டொமக் வாஷ். விளக்கெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதில் ஒரு 1/4 சிட்டிகை 1/2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் கலந்து வாரத்திற்கு ஒரு முறை இதை எடுத்துக்கணும். இது எடுக்கும் பொழுது குடல் நல்லா சுத்தமாகும். அன்னைக்கு கட்டாயமாக பழைய சாதத்தை தான் உணவாக எடுத்துக்கணும். அடுத்து மேஜராக அவங்க உணவில் நிறைய பழங்கள், அதிகபட்சமான நாட்டு காய்கறிகள் அவங்க கன்சியூம் பண்ணணும். பெஸ்ட்டான ஒரு 5 ஜூஸ் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். முதல்ல அவங்க எடுத்துக்க வேண்டியது நாட்டு மாதுளை ஜூஸ், 2வது பைனாப்பிள் ஜூஸ், 3வது ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ அடித்து ஜூஸ், 4வது கருவேப்பிலை அடித்து கட்டி பச்சை கருவேப்பிலை ஜூஸ், 5வது கற்றாழை ஜூஸ். கற்றாழையை நல்லா பிசைஞ்சு மோரில் கலந்து கற்றாழை ஜூஸ். இந்த 5 ஜூஸுமே பார்த்திங்கன்னா அவங்க தோலில் இருக்கக்கூடிய புண்களை அழகாக தின்னக்கூடிய அளவுக்கு அதிகபட்சமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஜூஸஸ். ஸோ இதை தான் அவங்க அதிகமாக கன்சியூம் பண்ணோம். அப்போ உணவு தான் மருந்து. உணவை மாற்றிக்கொள்ளாமல் எந்த விதமான தோல் நோயும் தானாக மருந்துக்கு மறையாது அப்படின்றத நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் மாற்றிக்கொள்ளாமல் எவ்வளவு மருந்துகளை விழுங்கினாலும் அது நமக்கு என்ன ஏற்படுத்தும்? கண்டிப்பாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அது இயற்கையான மருந்துகளாக இருந்தாலும் சரி, இது அனுபவபூர்வமாக நாம் கண்ட உண்மை. ஸோ இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. இதை பயன்படுத்திட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் போடலாம். இப்போ நம்ம இன்டர்னலாக எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. எக்ஸ்டர்னலாக அவங்க யூஸ் பண்ண வேண்டிய தைலம் மட்டும் பார்த்துடலாம். இந்த புண்களை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர வேறு எதுவுமே தடவாதீங்க. ஆயின்மெண்ட்டை போட்டு தடவி அந்த புண்களை நீங்களே ரணமாக்காதீங்க. வெப்பாலை தைலம் இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். எப்பேற்பட்ட அலர்ஜி, நம்ம சொல்லக்கூடிய சோரியாசிஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரிங்வார்ம்ஸ், படர்தாமரை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு வெப்பாலை தைலத்தை தவிர எதுவும் போடாதீங்க. அடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேக்கு, மல்லிகைப்பூ, மஞ்சள், மருதாணி, வேப்பிலை கொழுந்து, இது 4ஐயும் அரைச்சிக்கோங்க. அந்த புண்ணு மேலே 10 மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா புண்ணும் ஆற ஆரம்பிக்கும். நான் அடுத்து நேத்திரப்பூண்டு தைலம், நேத்திரப்பூண்டு எண்ணெய் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் தலையிலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் புண்ணு இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த புண்கள் ரொம்பவே சீக்கிரமாக ஆறும். இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றோட ஒன்று தொடர்புடையவை. இதை ஒன்று பண்ணாமல் இன்னொன்று பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வராது. அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமான ஒரு மாற்றம் என்பது நிச்சயம். நம்ம கிளினிக்கில் நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டிங் கொடுக்குறோம். நாம் எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் நம்ம விற்பது கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உணவு கட்டுப்பாடு மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எப்படி சரி செஞ்சுக்க முடியுன்ற கம்ப்ளீட்டான பர்சனலைஸ்ட் கைட்லைன்ஸ் தான் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக நம்ம கொடுக்குறோம். இதற்கு நீங்கள் உங்களை பற்றிய தகவலை 9677400956 நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கைட்லைன்ஸ் நம்ம கிளினிக்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த நோய் பற்றிய தகவல் வேணுங்கிறத மறக்காமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதற்கான உங்களுக்கான பதிவுகள் நிச்சயமாக நம்முடைய அட்மின்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.